சரோஜா கரூர் மாவட்டம் குளித்தலை வாய்க்கால் தெருவைச் சேர்ந்தவர். வாடகை தையல் மிஷினில் சாக்குகளில் படுதாக்கள் தைக்கும் வேலையை செய்து வருகிறார். சாதாரண நாட்களில் அதிகபட்சம் 300 ரூபாய் வரை வருமானம் கிடைக்கும். அதில் பாதியை மிஷின் வாடகையாகவே கொடுக்க வேண்டும். கடந்த 4 மாதங்களாகவே சரியான வருமானம் இன்றி தான் தவித்து வருவதாக நம்மிடம் கண்ணீருடன் தெரிவித்தார். தினமும் 50 ரூபாய் சம்பாதிக்கிறதே பெருசுங்கிற நிலைமைக்கு ஆகி போச்சு. குடிகார கணவனும் 3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டார். 2 ஆம்பளை பிள்ளைங்களுமே எனக்கு சோறு போறதில்லை. அதனால நானே வருமானத்துக்காக இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்று நம்மிடம் தன் நிலைமையை பற்றி ஆதங்கத்தோடு பகிர்ந்தார் சரோஜா. அவரின் இந்த அல்லாட்டம் நிறைந்த வாழ்க்கையை பற்றி பிரபல இணையதளம் ஒன்று செய்தியாக வெளியிட்டது. மேலும் சரோஜாவுக்கு உதவ நினைப்பவர்கள் உதவலாம் என்ற கோரிக்கையும் அந்த இணையதளம் வைத்துள்ளது. இந்நிலையில்தான் அந்த செய்தியை படித்த வாசகர்கள் பலர் நாங்கள் சரோஜாவுக்கு உதவுகிறோம் என்று பதிவு காட்டினர். அதோடு சரோஜாவின் வங்கி கணக்கு விவரங்களை கேட்டு வாங்கியவர்கள் அவருக்கு இதுவரை 18,200 ரூபாய் வரையும் அனுப்பி வைத்து திக்கு தெரியாமல் திகைத்து நின்ற சரோஜாவை சந்தோஷத்தில் திக்குமுக்காட வைத்திருக்கிறார்கள். மேலும் சென்னையை சேர்ந்த பிரியா என்பவர் சரோஜா இனி சொந்த மிஷினில் தைக்கலாம், நான் வாங்கி கொடுக்கிறேன் என்று கூறி சரோஜாவை நெகிழ வைத்துள்ளார். அவர் 10,500 ரூபாய் மதிப்புள்ள தையல் மிஷினுக்குரிய பணத்தையும் சென்னையை சேர்ந்த பிரியா அனுப்ப கரூரில் உள்ள பிரபலமான கடையில் புதிய மிஷின் வாங்க ஆர்டர் கொடுத்தோம். சரோஜா கேட்ட முறையில் மிஷினை ஆர்டர் செய்தது. சரோஜாவை கரூருக்கு அழைத்து வந்து அவரை மிஷினில் அமர வைத்து தைத்து பார்க்க வைத்து அவருக்கு திருப்தியானதுமே மிஷினையும் வழங்கினோம். கண்முன் நடப்பவை எல்லாம் நிஜமா என்று மலைப்போடு பார்த்து கொண்டிருந்தார் சரோஜா. என் புருஷன் உயிரோடு இருந்த வரைக்கும் தினமும் குடிச்சிட்டு வந்து என்னை இல்லாத இம்சை பண்ணினாரு. பிள்ளைங்களாச்சும் என்ன உட்கார வச்சு சோறு போடுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்களும் என்னைய பாரமா நினைச்சு ஒதுக்கிட்டாங்க. அதனால என்னோட பண தேவைக்காக வாடகை மிஷின்ல படுதா தைச்சுக்கிட்டு இருந்தேன். 10 ரூபாய்க்கு தைச்சா 5 ரூபாய் மிஷின் ஓனருக்கும் மீதி உள்ள 5 ரூபாயும் எனக்கும் பிரிச்சுக்கணும். பெருசா வருமானம் இருக்காது. ஆனா மாத்து தொழில் தெரியாம இதை தச்சுக்கிட்டே இருந்தேன். கொரோனா வந்து அந்த சொற்ப வருமானத்திலையும் மண் அள்ளி போட்டுருச்சு. 1 லட்சம் வரை வாங்கியிருந்த கடனுக்கும் வட்டி கட்ட முடியாம அல்லாடினேன். கடன் கொடுத்தவங்க வீடு வரைக்கும் வந்து வசவு சொல் பேசினாங்க. விதியை நினைச்சுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்ட வழி தெரியாம நின்னப்பதான் இந்த பிரபல இணையதளம் என்னை பத்தி செய்தி எழுதினாங்க. அப்போ எனக்கு 18,200 ரூபாய் வரை அனுப்பியும் இருக்காங்க. அதோட புதுசா மிஷினும் எனக்கு வாங்கி கொடுத்தும் இருக்காங்க. எனக்கு சொந்த மிஷினை நினைக்கையிலேயே மனசு பூவா மலருது. அந்த மகமாயி தான் என்னுடைய கஷ்டத்தை இந்த பிரபல இணையதளம் மூலமாக வெளியில கொண்டு வந்து நிறைய பேரை உதவ வச்சு என் கஷ்டத்தை எல்லாம் போக்கியிருக்காங்க. இனி இதை வச்சு யார் தயவும் இல்லாம மிச்ச வாழ்க்கையை வாழ்ந்துருவேன் தம்பி. உதவி செஞ்ச எல்லோரையுமே என்னைக்கும் நான் மறக்கவும் மாட்டேன் என்று இன்று உணவு பெருக்கோடு சொல்லி முடித்தார் சரோஜா. சிலரின் உதவி ஒரு பெண்ணின் வாழ்வுக்கு உயிரூட்டியிருக்கிறது. சரோஜாவுக்கு பண உதவி செய்தவர்கள் சரவணன் 500, உதயகுமார் 3,500, மாமல்லன் 500, பெயர் குறிப்பிடாதவர்கள் 14,000, பிரியா தையல் மிஷின் வாங்கி கொடுத்தது 10,500. சரோஜாவுக்கு உதவி செஞ்சவங்களாம் நீங்கள் பாராட்டணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. முடிந்தால் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல வீடியோக்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.